ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஎல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்சய இலக்கண பற்றி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு 34 வயது முடிந்த ஒரு பெண்மணி. அவங்க கரண்ட்டாக வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டு பலன் கேட்டு வராங்க அப்படின்னா, சார் நம்ம ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக நான் சொந்த ஊரில் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி பலன் கேட்டு வந்தாங்க. நம்ம அதை பார்த்துட்டு, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதே உங்களுக்கு பரிகாரம் தாங்க, அப்படியே இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னோம். சொந்த ஊருக்கு வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இது எப்படி நம்ம ஏஎல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செஞ்சு சொன்னோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது துலாம் ராசி, கன்னி லக்னம், 34 வயது. இந்த காலகட்டங்களில் அவருக்கு போயிட்டு இருந்தது தனுசு அட்சய லக்னம். பூராடம் 2ஆம் பாதத்தில் போகிறாரு. தனுசு அட்சய லக்னம் அதிபதி குரு பகவான் 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று 8ஆம் வீடாகிய கடகத்தில் இருக்கார். அப்போ இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 10 வருட காலம் தனுசு லக்னத்தில் இவங்க பயணிக்கும் காலகட்டங்களில் ஒரு ஜாதகர் தீராத பிரச்சனையை சந்திக்கணும் அப்படின்றது அமைப்பு. இப்போ இவர் பூராடம் 2ல் போயிட்டுருக்காரு. அதன் அதிபதி சுக்கிர பகவான் 6-11க்கு ஆதிபத்தியம் பெற்று 8ஆம் வீடாகி கடகத்தில் இருக்கார். அப்போ இவரை இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியும் அவரும் 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இவருடைய எதிர்பார்ப்புனாலேயே இந்த பிரச்சனைக்காக ஒரு எதிர்பார்ப்பு பண்ணுறாங்க. அந்த எதிர்பார்ப்பே தீராத பிரச்சனையில் இவரை மாட்டி விடுன்றது அமைப்பு. இப்போ இந்த காலகட்டங்களில் ஜாதகர் டென்ஷனாக இருப்பார். அந்த டென்ஷன்னாலேயே அவர் ஏதோ ஒரு மனம் போய் அவருக்கு தேவையில்லாத பிரச்சனையே அவருக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில். இப்போ நம்ம எப்படி சொன்னோம் சொந்த ஊருக்கு வந்தால் பிரச்சனை அப்படின்றத, சொந்த ஊர் அப்படின்றது 4ஆம் பாவகம், தனுஷ் வீட்டுக்கு 4ஆம் பாவகம் அப்படின்றது மீனமாக வரும். அதன் அதிபதி குரு பகவான் ஜாதகருக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சொந்த ஊரின் மூலமாக, சொந்த வீட்டின் மூலமாக, சுகம் சார்ந்த விஷயத்தின் மூலமாக ஒரு தீராத பிரச்சனை இந்த காலகட்டங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது. அதனால் நம்ம வேண்டாம், நீங்கள் 8 அப்படின்றது ஜாதகரும் அங்கே தான் இருக்கார், லக்னாதிபதி அங்கே தான் இருக்கார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 8 அப்படின்றது மறை முகம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைஞ்ச இடத்துல இருக்கிறது. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, அதுவே உங்களுக்கு பரிகாரங்க, அப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கடுமையான காலகட்டங்களில் அவர் எப்படி தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, கஜலக்ஷ்மி படமுள்ள ஒரு விளக்கு, காமாட்சி விளக்கில் நெய் விட்டு அவர் விளக்கேற்றுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் எங்கள் காலகட்டங்களில் கொஞ்சம் தாங்கி பிடிச்சி போகிற அளவுக்கு ஒரு வலிமையை அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். இதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாழ்ப்புக்கள் அமைட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் முறையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.